இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை வேற கம்பெனிக்கு தானே வேலைக்கு போக சொன்னேன். ஏதோ பிரச்சனையாச்சு, வேற வழி இல்லாம திவ்யா உன்னை இங்க இருக்க சொன்னா. அப்புறம் திடீர்னு அவன் நம்ம கம்பெனிலேயே சேர்ந்துக்க சொன்னா. அப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும்? நான் உங்க கம்பெனிக்கெல்லாம் வரலங்க, வேற கம்பெனில ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும்ல. அவ சொன்னா உடனே சரின்னு சொல்லிருவியா? திவ்யாக்கா அவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் எப்படிங்க வேண்டான்னு சொல்ல முடியும்? அவ 1000 சொல்லுவா, அவளுக்கு எதுவும் தெரியாது. ஆனா உனக்கும் எனக்கும் எல்லா உண்மையும் தெரியும்ல. நீ பாட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதானே? திவ்யாக்கா நல்லா படிச்சவங்க, 4 விஷயம் தெரிஞ்சவங்க. அவங்க எந்த யோசனையும் இல்லாம இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதான் அவங்க போக்குல நடக்கட்டும்னு அவங்க சொன்னதுக்கு எல்லாம் சரின்னு சொல்லிட்டேன். சும்மா சும்மா திவ்யா பேரே சொல்லிட்டு இருக்காது. உனக்கு நான் பண்ற ஹெல்ப்புக்கு எனக்கு நீ டார்ச்சர் கொடுக்குறியா? நம்ம பத்தின விஷயம் திவ்யாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? பூஜை முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கு. அதுக்கு பிறகு நான் தான் போயிருவேன்னு சொல்லிருக்கேனே. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லும் போது அந்த பரிகார பூஜையை முடிக்காம எப்படிங்க நான் போறது? சும்மா நடிக்காத. தம்பி, என்னப்பா புதுசா கல்யாணம் பண்ணவங்களா? பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுப்பா. மா, நானே 1000 பிரச்சனையில இருக்கேன், நீங்க வேற. யாருக்கு தான்ப்பா பிரச்சனை இல்ல? அதுக்காக புது பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்காமலா இருப்ப? ஏமா, நீயும் பாத்துக்கிட்டே இருக்க. புருஷங்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கோமா. இப்ப பூ வாங்கி தர சொல்லுமா. புருஷன் சொன்னாதான் வாங்குவியாமா? புருஷன் மேல அவ்வளவு மரியாதையா? இந்த காலத்து பொண்ணுங்களும் இருக்கே, நீ பரவாயில்லம்மா. தம்பி, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு பொண்டாட்டியா கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம்பா. பாரு, உன் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கு. வாங்கிக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. ஏமா, இங்க நடக்கிறது என்னன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. குடும்பம்னா அப்படிதான்ப்பா. புருஷன் பொண்டாட்டினா காலையில சண்டை போட்டுக்கிறதும் சாயங்காலம் சேர்ந்துக்கிறதும் வழக்கம் தானே. நீ பூ வாங்கி கொடுப்பா, உடனே எல்லா பிரச்சனையும் காணாம போயிடும் பாரு. அதெல்லாம் தம்பி ஒன்னும் சொல்லாது, வாங்கிக்கோமா. சொல்லு தம்பி. வாங்கிக்கோ. இன்னைக்கு எந்த நேரத்துல எந்திரிச்சோமோ நேரமே சரியில்லை. என்னங்க? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். ஐயோ, அம்மா டைம் ஆச்சு, வாங்க போலாம்.